தெருவில் பஸ்ஸை நிறுத்தும் பேய். ரமேஷ் ஒரு பஸ் டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் கூடவே கல்யாண் அப்படிங்கிற ஒருத்தன் அந்த பஸ்ஸுக்கு கிளீனர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த பஸ் ஒரு பிரைவேட் பஸ். ஒவ்வொரு நாளும் அந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ரமேஷும் கிளீனரான கல்யாணும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாம போற வழியில ஏதோ ஆக்சிடென்ட் ஆமா. ஒரு பொண்ணு கார் ஓட்டிட்டு வந்து மலையில மோதிட்டாலாம். காரும் நசுங்கி போயிடுச்சு, பொண்ணும் செத்து போயிட்டாலாம். ஆமாண்ணே, நானும் கேள்விப்பட்டேன். நாம வண்டியை ஓட்டிட்டு போறது வேற மலைங்களுக்கு நடுவுல, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுலயும் நாம ராத்திரி நேரத்துல வண்டியை ஓட்டிக்கிட்டு போறோம், இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்படி ரமேஷ் கல்யாண் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் ஆனதுனால ரமேஷும் கல்யாணம் 2 பேரும் பஸ்ஸை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல நிப்பாட்டினாங்க. அப்ப அந்த ஊர்க்காரங்க நிறைய பேர் அந்த பஸ்ல வந்து ஏறினாங்க. அவங்க எல்லாருமே வெளியூர்ல வேலை பார்க்குற வேலைக்காரங்க. எல்லாரும் வந்துட்டாங்களாடா? சரி சரி, நான் இப்ப பஸ் எடுக்க போறேன், எல்லாரும் கொஞ்சம் கவனமா உட்காந்துக்கோங்க. அப்படி ரமேஷ் வண்டிய ஓட்டிக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் கல்யாண் பஸ்ல இருக்கிறவங்க கிட்ட டிக்கெட் கொடுத்து பணத்தை வாங்கிக்கிட்டு இருந்தான். அப்படி அவங்க கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மலைப்பகுதி வந்த உடனே அதிசயமா அந்த பஸ் நின்னுடுச்சு. என்னாச்சுன்னு ஏன் பஸ்ஸை நிப்பாட்டிட்ட? நான் நிப்பாட்டலடா, அதுவா நின்னுடுச்சு. என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். அப்படி கல்யாண் ரமேஷ் 2 பேருமே பஸ் விட்டு கீழே இறங்குனாங்க. என்னாச்சோ அப்படின்னு அவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பஸ்ஸுக்கு என்னாச்சுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணே, நேத்து நம்ம பேசணும்ல, ஒரு பொண்ணுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு. அது இந்த இடத்துல தானே? இந்த இடத்துல தான் அந்த பொண்ணு கார்ல வேகமா வந்து மலையில மோதிட்டானே. இப்ப அதை பத்தி நாம ஏண்டா யோசிக்கணும்? பஸ்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. நான் போய் உடனே பஸ் எடுக்கிறேன். அப்படி ரமேஷ் உடனே பஸ்ல ஏறி உக்காந்தான். வண்டியை ஸ்டார்ட் பண்ணான். 2 பேரும் ரொம்ப கவலையா இருந்தாங்க. ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரின்னு சந்தோஷமா கொஞ்ச தூரம் போனாங்க. அப்ப வழியில ஒரு பொண்ணு அந்த பஸ்ஸ நிப்பாட்டினா. யாருமா நீ? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? என் பேரு லலிதாங்க. இந்த பஸ் போற ஊருக்கு தான் நானும் போகணும். ஆனா என்கிட்ட பணம் இல்ல. தயவு செஞ்சு இந்த பஸ்ல என்னை ஏத்திக்கோங்க. சரி சரிம்மா, சீக்கிரமா வந்து ஏறு, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. அப்படி லலிதாவும் பஸ்ல ஏறினா. லலிதா பாக்குறதுக்கு ரொம்பவும் வித்தியாசமா இருந்தா. பஸ்ல இருக்கிற எல்லாரும் லலிதாவை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல உங்களை பார்த்ததில்லையே, நீங்க எங்க இருக்கீங்க? அதெல்லாம் என்ன கேட்காதீங்க. இப்போதைக்கு நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கிறேன். நான் உடனே பட்டணத்துக்கு போயாகணும் அப்படின்னு சொன்னா லலிதா. அதுக்கு கல்யாண் சரின்னு சொல்லி எதுவும் பேசவே இல்ல. அப்போ அந்த பஸ்ல போய்கிட்டு இருந்த பத்மாவதி அப்படிங்கிறவங்க லலிதாவை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. லலிதாவோட கையில இருந்த ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஏமா பொண்ணு, உன் கையில இருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கே, என்ன நடந்துச்சு? முந்தா நேத்து ஆக்சிடென்ட் ஆச்சுங்க, அப்பதான் இந்த அடிபட்டுச்சு. ஐயோ அப்படியா? அப்பல இருந்தா இந்த கைக்கு நீ எந்த கட்டு போடாம இருக்க? இருமா, நான் கட்டு போடுறேன் அப்படின்னு பத்மாவதி லலிதாவோட காயத்துக்கு கட்டு போட்டாங்க. இப்படியே இன்னும் கொஞ்ச நேரமும் ஆச்சு. அப்போ பஸ்ல இருந்த இன்னொரு ஆளான ராமையா அங்க உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்னமோ இப்பெல்லாம் சாவு செய்தி ரொம்ப அதிகமாயிடுச்சு. சில பேர் உடம்பு முடியாம செத்து போறாங்க, சில பேர் தற்கொலை பண்ணி செத்து போறாங்க, இன்னும் சில பேர் ஆக்சிடென்ட்ல செத்து போறாங்க. ஆமாங்க அண்ணே, முந்தா நேத்து கூட இங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. வேகமா ஒரு பொண்ணு கார்ல வந்து மலையில மோதி செத்துட்டா. ஆமா ஆமா, ரொம்ப சின்ன பொண்ணுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கல்யாணம் கூட ஆயிருக்காது போல. அப்படி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும் போது லலிதா இப்படி சொன்னா. இல்ல இல்ல, எனக்கு கல்யாணம் ஆச்சு. நான் என் புருஷனை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கேன். ஐயோ, உன்னை பத்தி இல்லம்மா, முந்தா நேத்து செத்து போன பொண்ணை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சொன்னேலங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. நான் என் புருஷன்கிட்ட தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படி லலிதா எல்லார்கிட்டயும் சொன்னான். ரமேஷ்க்கு லலிதாவோட பேச்சுல ஏதோ வித்தியாசம் தெரிஞ்சது. அவன் லலிதாவை கவனிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படியே கொஞ்ச நேரமும் போச்சு. ஏன்பா ரமேஷ், வழியில ஏதாவது கோவில் இருந்தா பஸ் நிப்பாட்டுப்பா. காலையில இருந்து எந்த கோயிலுக்கும் போல. ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா போலாம். வேணாம், கோவில்கிட்ட தயவு செஞ்சு நிப்பாட்டாதீங்க. எனக்கு கடவுள்னா ரொம்ப பயம். என்னங்க வித்தியாசமா பேசுறீங்க? கடவுளை பார்த்து கூட யாருன்னா பயப்படுவாங்களா சொல்லுங்க? ஏமா லலிதா,
இன்னொரு கையில இருந்து ரத்தம் கொட்டுற மாதிரி இருக்கே. இரு, நான் கட்டு போட்டு விடுறேன். அட, என்னம்மா, தலையில இருந்து கூட ரத்தம் ஊட்டிக்கிட்டு இருக்கு. ஏமா, என்னாச்சு உனக்கு? அப்படி பஸ்ல இருக்கிற எல்லாருமே லலிதா பக்கத்துல வந்தாங்க. லலிதாவோட உடம்புல நிறைய பகுதிகள்ல இருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. என்ன சொல்றீங்க? என் புருஷனை பாக்குறதுக்காக நான் கார் ஓட்டிக்கிட்டே வேகமா போய்கிட்டு இருந்தேன். அந்த காரு மலையில மோதிருச்சு. நான் பள்ளத்துல போய் விழுந்துட்டேன். என் உயிர் அங்கேயே போயிடுச்சு. அப்படி லலிதா சொன்னதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாரும் ரொம்பவும் பயந்துட்டாங்க. ரமேஷ் உடனே வண்டிய நிப்பாட்டிட்டான். அப்படின்னா நீ பேயா? இவ்வளோ நேரம் பேய் கூடவா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயந்துட்டாங்க. அது வரைக்கும் சாதாரண பொண்ணோட உருவத்துல இருந்த லலிதா பயங்கரமான பேய் உருவத்துக்கு மாறினா. அந்த பேய பார்த்து எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல, உங்க வேலைகளை நீங்களே பாத்துக்கிறீங்கல்ல. ஆனா நான் தான் செத்து போயிட்டேன். என் புருஷனை விட்டு தூரமா போயிட்டேன். உங்களை பார்த்தாலே எனக்கு பொறாமையா இருக்கு. நான் வாழ வேண்டிய அழகான வாழ்க்கைய நீங்க எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் உங்க எல்லாரையும் கொன்னுடுறேன். நான் அனுபவிக்காத சந்தோஷமான வாழ்க்கைய நீங்க யாரும் அனுபவிக்க கூடாது. அப்படி லலிதா ரொம்ப கொடூரமா மாறிட்டா. பஸ்ல இருக்கிற எல்லாரையுமே கொல்லாவும் முயற்சி பண்ணா. ரமேஷ்க்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல. ஐயோ, என்ன இது? எல்லார் உயிரும் ஆபத்துல இருக்கே. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலையே. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த ரமேஷ்க்கு ஆஞ்சநேயருடைய ஞாபகம் வந்துச்சு. இங்க இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. நான் உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாகணும். எங்கேயுமே நிறுத்தாம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லி ரமேஷ் உடனே பஸ் அங்கிருந்து எடுத்தான். லலிதா எல்லாரையுமே போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தா. எல்லாரும் வலி தாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரமேஷ் மட்டும் கொஞ்சம் கூட லேட் பண்ணாம அந்த பஸ்ஸ ஓட்டிக்கிட்டே தான் இருந்தான். அப்படி கொஞ்ச நேரத்துல அவன் அந்த ஆஞ்சநேயர் கோயில் வாசல கொண்டு போய் நிப்பாட்டினான். அப்படி ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ள போன உடனே லலிதாவுக்கு பயம் வந்துருச்சு. என்ன எங்க கூட்டிட்டு வந்த? உடனே இந்த பஸ்ஸை எடு. இங்க இருந்து வேற இடத்துக்கு என்ன கூட்டிக்கிட்டு போ. அப்படி லலிதாவால அந்த கோவில்ல இருக்கவே முடியல. உடனே ரமேஷ் பஸ் விட்டு கீழே இறங்குனான். சாமி, ஆஞ்சநேயா, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். இந்த பேய் பஸ்ல இருக்கிற எல்லாரையும் கொன்னுடும் போல இருக்கு. எல்லாரோட உயிரும் ஆபத்துல இருக்கு. காப்பாத்துங்க சாமி. அப்படி ரமேஷ் வேண்டிக்கிட்ட உடனே ஆஞ்சநேயர் அங்க தோன்றினாரு. ஆஞ்சநேயர் அவருடைய வாளை பஸ்ஸுக்குள்ள அனுப்புனாரு. அந்த வாளு லலிதாவ மொத்தமா சுத்தி அவளை பஸ் விட்டு வெளியில இழுத்துக்கிட்டு வந்துச்சு. உன்னுடைய ஆயுள் காலம் முடிஞ்சதால நீ உயிரை விட்டுட்ட. உன் உயிர் போனதுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்கள நீ கொடுமைப்படுத்துறது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் அவருடைய வால்ல கட்டி போட்டிருந்த லலிதாவை தூக்கி எறிஞ்சாரு. லலிதா மேலுலகத்துக்கு போய் மறைஞ்சு போயிட்டா. ரொம்ப நன்றி சாமி. நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா நாங்க எல்லாரும் செத்து இருப்போம். இந்த உதவியை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். அப்படி ரமேஷும் பஸ்ல இருந்த எல்லாருமே ஆஞ்சநேயருக்கு நன்றியை தெரிவிச்சாங்க. ஆஞ்சநேயர் எல்லாரையும் வாழ்த்தி அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டாரு. ஒரு ஊர்ல கனக்கையா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். அவன் ஆஞ்சநேயருடைய சிறந்த பக்தனா இருந்தான். தினமும் அவன் ஆஞ்சநேயருக்கு பூஜைய செஞ்சுக்கிட்டு இருப்பான். கனக்கையா எப்பவும் யார் கூடவும் பேசவே மாட்டான். அவனுடைய வேலைகளை அவன் செஞ்சுக்கிட்டு அவனுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான். அதனாலேயே ஊர்க்காரங்க எல்லாரும் கனக்கையாவ பைத்தியக்காரன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கணக்கையாவை பல வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் அவன் என்கிட்ட பேசினதே இல்லை. என்கிட்ட மட்டும் இல்லை, அவன் யாருக்கிட்டையுமே பேசினது கிடையாது. அவன் பார்க்க தான் இப்படி இருப்பான். ரொம்ப நல்லவன். எப்பவும் யாரையும் எதுவும் சொல்ல மாட்டான். அவன் ஆஞ்சநேயரோட பக்தன். வீட்டில் ஆஞ்சநேயர் சிலை வச்சிருக்கான். அதுக்கு எப்பவும் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி ஊருக்காரங்க எல்லாருமே கனக்கையாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கனக்கையா அவங்க பேச்சையெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டான். சாமி, ஆஞ்சநேயா, எப்போ உனக்கு என் மேல கருணை வரும்? எப்போ உங்க தரிசனத்தை எனக்கு கொடுப்பீங்க? நான் எப்பவுமே உங்களோட தான் என் நேரத்தை செலவிடுறேன். வேற யார் கூடவும் என் நேரத்தை செலவிடுறது கிடையாது. என் வாழ்க்கைய உங்களுக்காகத்தான் நான் வாழ்ந்திருக்கேன். உங்க தரிசனத்தை எனக்கு கொடுங்க. அப்படி கனக்கையா ஆஞ்சநேயரை கும்பிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது அந்த ஊருக்கு ஒரு பயங்கரமான பேய் வந்துச்சு. அந்த பேயோட பேரு மஞ்சரி. மஞ்சரி பலவிதமான சக்திகளுக்காக தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தான்.
வேதாளமே, எனக்கு எப்ப எல்லா சக்தியும் கிடைக்கும்? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பேய்களை விடவும் எனக்கு தான் சக்திகள் அதிகமா இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு மஞ்சரி பேய் வேதாளத்துடைய சிலைக்கு முன்னாடி உட்காந்து வேண்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வேதாள சிலைக்குள்ள இருந்து ஒரு குரல் இப்படி சொல்லுச்சு. ஏ மஞ்சரி, உனக்கு நிறைய சக்திகள் வேணும்னா எனக்கு நிறைய பலி கொடுக்க வேண்டியது இருக்கும். நீ ஒவ்வொரு நாள் ராத்திரியும் எனக்கு பலி பூஜை செய்யணும். ஒவ்வொரு நாளும் ஒரு குழந்தைய பலி கொடுக்கணும். அப்படி நீ செஞ்சா உனக்கு நிறைய சக்திகள் கிடைக்கும். அப்படி வேதாள சிலை மஞ்சரி கிட்ட சொல்லுச்சு. சரி வேதாளமே, இன்னையில இருந்து நீங்க சொல்றபடியே நான் செய்யறேன். நீங்க சொன்ன மாதிரியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைய உங்களுக்கு நான் பலி கொடுக்கறேன். இன்னொரு பக்கம் கனகையா ஆஞ்சநேயருக்கு பூஜை பண்ணி அவருக்கு குங்குமத்தை படைச்சான். இந்த செந்தூரத்தை ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்கறேன். அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கனகையா சுவாமிக்கு வச்சு படிச்ச அந்த குங்குமத்தை ஊர்க்காரங்க எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தான். நான் பார்க்கறது உண்மைதானா? என்ன கணக்கையா, புதுசா ஊருக்குள்ள வந்திருக்க, எல்லாருக்கும் ஏதோ கொடுத்துக்கிட்டு இருக்க. இந்த செந்தூரத்தை ஊருக்காரங்க எல்லாருக்குமே கொடுக்கறேன். எப்பவுமே தனியாவே இருப்ப. இப்படி ஊருக்காரங்க கிட்ட பேசுறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இன்னைக்கு இந்த செந்தூரத்தை ஆஞ்சநேயர் சாமி முன்னாடி வச்சு பக்தியோட நான் பூஜையை பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த செந்தூரத்தை ஊர்க்காரங்க எல்லாருக்கும் கொடுத்தா நல்லது நடக்கும்னு வந்தேன். இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். நீ எப்பவுமே தனியாவே இருப்ப. இப்ப தனியா இல்லாம எங்க கூட பேசுறது நல்லாதான்ப்பா இருக்கு. இனிமே உங்க எல்லார்கிட்டயும் நான் பேசுறேன். அப்படி கனகையா அந்த குங்குமத்தை ஊர்க்காரங்க எல்லாருக்குமே கொடுத்தா ஊர்க்காரங்க எல்லாரும் அந்த குங்குமத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுல வச்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் அந்த பேய் ஊருக்குள்ள வந்துச்சு. இந்த வீட்டுல இருந்து குழந்தை அழுவுற சத்தம் கேக்குது. நிச்சயமா இந்த வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு. இப்பவே இந்த வீட்டுக்குள்ள போய் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லி அந்த பேய் வீட்டுக்குள்ள போக முயற்சி பண்ணுச்சு. ஆனா வீட்டுக்குள்ள ஆஞ்சநேயருடைய குங்குமம் இருக்கிறதுனால அந்த பேயால அந்த வீட்டுக்குள்ள போக முடியல. இந்த வீட்டுல ஏதோ சக்தி இருக்கு, அது என்ன உள்ள விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. நான் வேற ஏதாவது வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய் இன்னொரு வீட்டுக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த வீட்டிலேயே குங்குமம் இருக்கிறதுனால அதால போக முடியல. அத பார்த்து அந்த பேய்க்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. உடனே அந்த பேய் கோவத்தோட அதோட குகைக்குள்ள போயிடுச்சு. இன்னைக்கு என்னால பலிய தொடங்க முடியல, என்ன மன்னிச்சிடுங்க வேதாளமே. என்னாச்சு? எதுக்காக நீ எனக்கு பலி கொடுக்கல? நிறைய சக்திகள் வேணும்னு கேட்குற, பயங்கரமான பேயா மாறணும்னு கேட்ட. அப்படி இருக்கும்போது ஏன் பலி கொடுக்காம இருக்க? நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா யாரு வீட்டுக்குள்ளாரையோ என்னால போகவே முடியல. ஏதோ ஒரு சக்தி என்ன தடுக்குது. இதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு வழி எனக்காக காட்டணும். அப்படி அந்த பேய் சொன்னதை கேட்டு வேதாளம் ரொம்ப நேரம் யோசிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா வேதாளம் இப்படி சொல்லுச்சு. சொல்லுங்க, என்ன இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? நான் இப்பவே ஒரு நாயை உருவாக்குறேன். அந்த நாய் சாதாரண நாய் கிடையாது. அந்த நாய் ரொம்ப பயங்கரமான நாய். அது உனக்கு நிறைய உதவிகளை பண்ணும் அப்படின்னு சொல்லி வேதாளம் ஒரு நாய அங்க உருவாக்குச்சு. இந்த நாய் சாதாரண நாய் கிடையாது. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்க கூடியது. நீ என்ன சொன்னாலும் அதை இந்த நாய் சரியா செய்யும். அப்படி வேதாளம் மஞ்சரி பேய்கிட்ட சொன்னான். இங்க பாரு, இனியில இருந்து நான் என்ன சொல்றேனோ நீ அதை அப்படியே செய்ய வேண்டியிருக்கும். உடனே ஊருக்குள்ள போ, ஒரு பச்சிளம் குழந்தைய தூக்கிக்கிட்டு வா அப்படின்னு அந்த பேய் சொன்னதுனால அந்த நாயும் ஊருக்குள்ள போச்சு. ஊர்க்காரங்க எல்லாருமே அந்த நாயை ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அட, இந்த நாயை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஏன் மாணிக்கம், இது உங்க நாயா? இல்லையே, இது எங்க நாய் கிடையாது. எதுக்கும் என் பொண்டாட்டிக்கிட்ட கேட்குறேன். அவளுக்கு எதுனா தெரியுமோ என்னமோ. அப்படி மாணிக்கம் அவனுடைய பொண்டாட்டிய கூப்பிட்டான். என்னங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? இந்த நாயை உனக்கு தெரியுமா? நான் இது வரைக்கும் இதை பார்த்ததே கிடையாது. இல்லங்க,
இதுக்கு முன்னாடி இந்த நாயை நான் பார்த்ததே இல்லையே. ஆனா இந்த நாய் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த நாயை நாம வளர்த்துக்கலாமா? நம்ம பொண்ணு இந்த நாய் கூட விளையாடிக்கிட்டு இருந்தா அவளுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. சரி, பொண்ணு எப்பவாவது அழும்போது இந்த நாயை காட்டி அழுகைய நிப்பாட்டலாம். சரி, நான் வயலுக்கு போறேன். வர்ற வரைக்கும் கவனமா இரு. அப்படி மாணிக்கத்துடைய குடும்பம் அந்த நாயை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ராத்திரி நேரம் ஊருக்குள்ள எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் குகையில மஞ்சரி பேய் ஓமத்த ஆரம்பிச்சது. மஞ்சரி ஓமத்த ஆரம்பிச்ச உடனேயே அங்க தூங்கிக்கிட்டு இருந்த நாயும் எழுந்திருச்சுது. அந்த நாய் நேரா வீட்டுக்குள்ளார போச்சு. அங்க மாணிக்கத்தோட குழந்தை 6 மாச குழந்தை படுத்துக்கிட்டு இருந்துச்சு. யாருக்கும் தெரியாம அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அது குகைக்கு வந்துச்சு. நான் சொன்ன மாதிரியே செஞ்சிருக்க, உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பேய் ஒரு மாமிச துண்ட நாய்க்கு சாப்பிட கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா அது பூஜை செய்ய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா அந்த பேய் மாணிக்கத்துடைய குழந்தைய வேதாளத்துக்கு பலி கொடுத்துச்சு. அன்னைக்கு ராத்திரியும் முடிஞ்சு போச்சு. அந்த நாயும் எதுவும் தெரியாத மாதிரி மறுபடியும் அந்த இடத்துல வந்து படுத்துக்குச்சு. அடுத்த நாள் காலையில மாணிக்கம் கங்கா 2 பேரும் சேர்ந்து அவங்க பொண்ண தேடிக்கிட்டு இருந்தாங்க. கதவு சாத்தனது சாத்தனபடியே இருக்கே, பொண்ணு எங்க போனா? எனக்கும் அதுதாங்க ஒண்ணுமே புரியல. ஊர்க்காரங்க எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிய வந்துச்சு. அதனால ஊர்ல எல்லாருமே குழந்தைய தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா யாருக்குமே அந்த குழந்தை கிடைக்கவே இல்ல. இப்படியே அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் அன்னைக்கு ராத்திரி நேரம் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் குகையில அந்த பேயும் ஹோமத்தை ஆரம்பிச்சுது. அப்படி ஹோமத்தை ஆரம்பிச்ச உடனே தூங்கிக்கிட்டு இருந்த நாய் எழுந்திருச்சுது. அந்த நாய் இந்த தடவை வேற ஒருத்தவங்களுடைய வீட்டுக்குள்ள போய் அங்க தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த பேய் கிட்ட ஒப்படைச்சுது. நீ செய்யற உதவிய நான் மறக்கவே மாட்டேன், உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பேய் ஒரு மாமிச துண்ட அந்த நாய்க்கு போட்டா. இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த நாய் ஒவ்வொரு குழந்தையா தூக்கிக்கிட்டு வந்து அந்த குழந்தைய அந்த பேய் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பேயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைய வேதாளத்துக்கு பலி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன நடக்குது இங்க? குழந்தைங்க எல்லாருமே மாயமாயிக்கிட்டு இருக்காங்க. காணாம போனவங்க எல்லாருமே 10 மாசத்துக்கு உள்ள இருக்கிற குழந்தைங்க. அப்படி ஊர்க்காரங்க எல்லாருமே குழந்தைகளை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே கணக்கையா பாத்துக்கிட்டு இருந்தான். என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் பதட்டமா இருக்கீங்க? ஊர்ல குழந்தைங்க எல்லாம் காணாம போறாங்க கணக்கையா. கதவு மூடினபடியே இருக்கு. ஆனா குழந்தைங்க மட்டும் காணாம போறாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லா பிரச்சனைக்கும் கடவுள் வழிகாட்டுவாரு. நீங்க எல்லாரும் உடனே ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. அப்படி கணக்கையா அவனுடைய வீட்டுல ஆஞ்சநேயருக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சான். அந்த பூஜைக்கு ஊர்க்காரங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே ஆஞ்சநேயர் சிலைக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு அவர்கிட்ட அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சாமி, ஆஞ்சநேயா, இந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. குழந்தைங்க எப்படி மாயமாவறாங்கன்னு புரியல. பச்சை குழந்தைங்க சாமி, அவங்கள பெத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தயவு செஞ்சு இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் ஒரு வழி காட்டணும் அப்படின்னு கணக்கையா வேண்டிக்கிட்டான். கணக்கையா வேண்டிக்கிட்டதுனால ஆஞ்சநேயர் அந்த பேய் வாழ்ந்துகிட்டு இருந்த குகைக்கு வந்தாரு. என்ன இது? என் குகை எதுக்கு இப்படி அசைஞ்சுக்கிட்டு இருக்கு? எனக்கு தெரிஞ்சு குகைக்குள்ள யாரோ ஒருத்தங்க வராங்க அப்படின்னு சொல்லி அந்த பேய் திரும்பி பார்க்கும்போது அங்க ஆஞ்சநேயர் நின்னுக்கிட்டு இருந்தாரு. பச்சை குழந்தைங்களை கொன்னு உனக்கு என்ன சக்தி கிடைச்சாலும் அதால உனக்கு எந்த நன்மையும் இருக்காது. உன்ன மாதிரி தீய சக்திகள் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் அவருடைய கதையை எடுத்து அந்த பேயோட தலையில அடிச்சாரு. உடனே அந்த பேய் தரையோட தரையா போயிடுச்சு. அதுக்கப்புறமா உயிரிழந்த எல்லா குழந்தைங்களுக்கும் உயிரை கொடுத்து அவங்க பெத்தவங்க கிட்ட கூட்டிக்கிட்டு வந்தாரு. இந்த குழந்தைங்களை எடுத்துக்கோ, இன்னும் நான் செய்ய வேண்டிய வேலைங்க இருக்கு அப்படி சொல்லி ஆஞ்சநேயர் அங்கிருந்து வெளியில வந்தாரு. அந்த நாய் கிட்ட வந்தாரு. நாயோட வாலை புடிச்சு அத தூக்கி எறிஞ்சாரு. உடனே அந்த நாய் ஆகாயத்தை நோக்கி போய் மறைஞ்சே போயிடுச்சு. அப்படி